குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், கிரியேட்டிவ் சார்பாக அன்போட வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த பிளானை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ புது பிளான், புது அப்கிரேடேஷன். ஸோ பிளானுக்குள்ளே போயிடலாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இந்த பிஸ்னஸை நீங்கள் ஏன் பண்ணணும் அப்படின்னா, ஏன் பண்ணுங்கிறது தான் ரொம்ப முக்கியன்றதை பார்த்தோம். அது ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மந்த்லி எக்ஸ்பென்ஸு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வருமானம் தான் இருக்குது, ஆனால் மந்த்லி எக்ஸ்பென்சஸ் நிறையா இருக்குது, என்னால் வந்து சமாளிக்க முடியல அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு பிஸ்னஸ், எக்ஸ்ட்ராவாக ஒரு இன்கம், நீங்கள் உங்களோட ப்ரைமரி ஜாப்பை டிஸ்டர்ப் பண்ணாமல் வேணுமா இந்த பிஸ்னஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு செக்யூர்டான இன்கம் எனக்கு வந்து தொடர்ந்து நான் இப்போ பண்ணக்கூடிய இன்கம் என்னை டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் இருக்குது. நான் இல்லைன்னா என்னோட ஃபேமிலிக்கு வந்து ஒரு பாதுகாப்பான வருமானம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிஸ்னஸ் ஒரு சரியான பிஸ்னஸ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 4 குவாட்ரண்ட்டில் சொன்ன மாதிரி, ராபர்ட் கியோஸ்கி சொன்ன மாதிரி, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் நான் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும், ஒரு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னாலும் இந்த பிஸ்னஸ் உங்களுக்கான பிஸ்னஸ். வித்தவுட் எனி இன்வெஸ்ட்மெண்ட், வித்தவுட் எனி ரிஸ்க், நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி நடத்தணும்னு ஆசைப்பட்டேன், என்னால். ஆனால் அது முடியாது. நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாய்ப்பு ஒரு சரியான வாய்ப்பு. ஸோ இந்த வாய்ப்பில் எப்படி வந்து உங்களுக்கு வந்து இன்கம் வருது அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வாய்ப்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, கன்வென்ஷனல் மார்க்கெட்டிங். இது வந்து ஒரு நேரடி வர்த்தக முறையில் இயங்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ். அது என்னங்க சார் நேரடி வர்த்தக முறை அப்படின்னா, நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரர்லேருந்து ஒரு கஸ்டமராக ஒரு பொருளை நீங்கள் நேரடியாக வாங்க முடியாது. நிறைய கைகள் மாறி தான் வருது. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் வேறு, இதில் அட்வர்டைஸ்மெண்ட்டு இந்த மாதிரி நிறைய கைகள் மாறி வரதுனால, நீங்கள் ஒரு பொருளை 10 ரூபாய்க்கு வாங்கினீங்க அப்படின்னா அதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வித் தேர் ப்ராஃபிட் அது வந்து பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4 ரூபா தான் இருக்குது. அப்போ 6லேருந்து 7 ரூபா உங்களுக்கு எனக்கும் வந்து லாஸ். ஆனால் அவங்க யாருமே வந்து சும்மா பண்ணல, அவங்க ஒரு சர்வீஸ் பண்ணுறாங்க, அதுக்குள்ளே லாபத்தை எடுத்துக்கிறாங்க. பட் ஆனால் உங்களுக்கு எனக்கும் அது வந்து ஒரு லாஸ். அப்போ நேரடி இப்போ வந்து நீங்கள் ஒரு 10 ரூபாய்க்கு 6 ரூபான்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு சின்னதாக தெரியும். பட் ஆனால் 100 ரூபாய்க்கு 60 ரூபா, 1000 ரூபாய்க்கு 600 ரூபா, ஆவரேஜாக 10,000 ரூபாய்க்கு முள்ள 6000 ரூபா, எவ்வளோ பெரிய பணம் பாருங்கள். அப்போ இவ்வளோ பெரிய பணம் வந்து உங்களுக்கு வந்து வேஸ்ட்டாக போயிட்டு இருக்குது. அப்போ டைரக்ட் செல்லிங் அப்படின்னா என்னங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே கிடையாது. ஒரு நல்ல ஒரு மேனுஃபேக்சரர், நீங்கள் ஒரு நல்ல கஸ்டமர், இடையில யாருமே வேண்டாம், நான் உங்களுக்கு நேரடியாக வந்து பொருளை கொடுத்துட்றேன். அப்போ இந்த 6லேருந்து 7 ரூபா வேஸ்ட்டாக போகிற பணம் உங்களுக்கே திரும்ப கிடச்சிருது. இதுதான் அப்போ உங்களோட செலவுலேயே ஒரு வருமானம் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் செல்லிங். சார் அதே 4 ரூபாய்க்கு என்கிட்ட கொடுக்க வேண்டியதானே? நல்ல கேள்வி சார். ஆனால் அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங், ஒரு ப்ராடக்ட்டை யாராவது சொல்கிறதுக்கு வேணும். உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பணத்தை மிச்சம் பண்ணி ஒரு இன்கம் பண்ணணும் அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. சரிங்களா? ஸோ இதனால் என்ன நடக்குது? ஒரு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் கிடைக்கும். ஏன் சார் குவாலிட்டியான ப்ராடக்ட்னு சொல்கிறீங்க? விளம்பரம் இல்லாமல் ஒரு பொருள் மூவ் ஆகணும். ஏன்னா விளம்பரம் இல்லாமல் விளம்பரம் பண்ணி நீங்கள் வந்து எந்த பொருள் வேணாலும் மூவ் பண்ணிடலாம். ஆனால் விளம்பரம் இல்லாமல் ஒரு பொருளை மூவ் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அது குவாலிட்டியாக இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ ஃபார் யுவர் மணி, நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தபிளான ஒரு ப்ராடக்ட். அது எப்படிங்க சார் ஒர்த்தபிளான ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே இல்லை. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க எந்த ஒரு பிராண்டான ஒரு பொருளாக இருக்கும், நான் பேர் சொல்ல விரும்பலை, எந்த ஒரு பிராண்டு நீங்கள் யூஸ் பண்ண குழந்தைங்களுக்கான கொடுக்குற ட்ரிங்க்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் யூஸ் பண்ணுற சோப்பாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் யூஸ் பண்ணுற பைக்காக இருந்தாலும் சரி. ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கெல்லாம் வந்து ஸ்டீல் டேங்க் வந்துச்சு, நீங்கள் வந்து ஃபைபர். ஏன்னா காஸ்ட் ரெடியூஸ் பண்ணணும், ப்ரொமோஷனல் காஸ்ட் அதிகமாகிடுச்சு. அன்றைக்கி டிடி அப்படிங்கிற ஒரே ஒரு சேனல் இருந்தது. இன்றைக்கி வந்து பாருங்கள் சேனலே 300 சேனல் இருக்குது. அப்போ ஒரு சேனலுக்கு ஒரு ஆவரேஜாக ஒரு ப்ரைம் டைமத்தில் எவ்வளோ காசு கொடுக்கணும்? அப்போ எத்தனை கோடி ரூபா? அப்போ இங்கே கிரிக்கெட் இயங்குறது சரி, என்ன இயங்கினாலும் உங்களோட காசில் என்ன இயங்குது அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்த காஸ்ட்டை வந்து கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக குவாலிட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணி தான் அந்த காஸ்ட்டை எடுக்க முடியும். இது நிதர்சனமான உண்மை, யாராலையும் மறுக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இமீடியட்டாக ப்ரைஸிங் ஆஃப் த ப்ராடக்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ப்ரைஸிங் ஆஃப் த ப்ராடக்ட் இன்க்ரீஸ் பண்ணால் அங்கே சேல் ஆகாது. அதனால் கண்டிப்பாக குவாலிட்டியில் கை வச்சு தான் அந்த காஸ்ட் எடுப்பாங்க. அப்போ தரமான ஒரு பொருளை நீங்கள் வந்து கன்வென்ஷனல் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுறதில்ல. இந்த டைரக்ட் செல்லிங்கில் கண்டிப்பாக சொல்கிறேன், தரமான பொருளாக தான் உங்கள் கைக்கு கிடைக்கும், நீங்கள் எந்த டைரக்ட் செல்லிங் கம்பெனி எடுத்தாலுமே. அதே மாதிரி நோ டூப்ளிகேட்ஸ். சார் தயாரிக்கிறவே கொண்டாந்து கொடுக்குறாரு சார், யார் சார் டூப்ளிகேட் பண்ண முடியும்? ஒரு பெரிய நிறுவனம் வந்து இயர்லி அறிக்கை சப்மிட் பண்ணுறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட சேல்ஸே வந்து 2000 கோடி ரூபா தான். ஆனால் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4000 கோடி ரூபா நடந்திருக்குது. 50% வந்து டூப்ளிகேட் நடந்திருக்குது. அப்போ வந்து பாருங்கள், இந்த நேரடி வர்த்தக முறை அப்படிங்கிறதுனால தயாரிக்கிறவரே கொண்டாந்து கொடுக்குறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டூப்ளிகேட்டே வராது. ஸோ இவ்வளோ பெரிய அட்வான்டேஜ் இருக்க இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எதில் மாறிக்கணும்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். உங்களோட பணமும் மிச்சமாவது, நல்லா
குவாலிட்டியான ப்ராடக்ட்டும் கிடைக்குது, உங்களோட பணத்துக்கு மதிப்பான ஒரு ப்ராடக்ட்டும் கிடைக்குது, அதே மாதிரி டூப்ளிகேட் இல்லாத பொருள் கிடைக்குது. கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் ஒழுங்காக போய் சேருது. ஏன்னா இங்கே வர்றது எல்லாமே பில்லபிள், வித் பில்லு தான் எல்லா ப்ராடக்ட்டுமே கிடைக்கும். வித்தவுட் பில்லு ஒரு பின் ஊசி கூட நீங்கள் வாங்க முடியாது. டைரக்ட் செல்லிங்கில் வித் பில்லு தான் வாங்க முடியும். அப்போ நாட்டுக்கும் நலம் பெறக்கூடியது. அதனால தான் கவர்மெண்ட்டும் வந்து மிகப்பெரிய ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸை. இதில் வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்கா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இணைஞ்சிருக்குது வெஸ்டீஜ். ஏன் சார் வெஸ்டீஜ் அப்படின்னு நீங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வெஸ்டீஜ் பார்த்தீங்கன்னா ஒய் வெஸ்டீஜ் அப்படின்னு பார்க்கும்போது, ஏன்னா எந்த ஒரு விஷயமே பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி கூட இணைய போகிறீங்க, இவ்வளோ பெரிய ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, கம்பெனி பற்றி நல்லா தெரிஞ்சுங்க. வெஸ்டீஜ் அப்படிங்கிறது ஒரு 100% இந்தியன் கம்பெனி. நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க, இந்த வரைக்கும் டைரக்ட் செல்லிங்கில் 100% இந்தியன் கம்பெனி கிடையாது. ஒன்று இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ் ஆர் இம்போர்ட்டட் கம்பெனியாக இருக்கும், அல்லது ஃபாரினுக்கு பேஸ்ட் கம்பெனியாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 100% ஒரு இந்திய கம்பெனியாக இருக்குது. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கம்பெனி இந்த வேர்ல்டு, அதாவது இந்தியன் கம்பெனி இந்தியா மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட வியாபாரத்தை விஸ்தரிச்சிருக்கிறாங்க. துபாய், பஹ்ரைன், அபுதாபி, நேபாள், பங்களாதேஷ், இந்த மாதிரி இது இன்னும் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது. 2025 50 கண்ட்ரீஸில் போயிடுவேன்னு சொல்லிட்டு கம்பெனி ஓனர் வந்து அஷூரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி வந்து 135% வந்து டர்ன் ஓவரில் க்ரோத் காமிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இங்கே வரக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் ஒருத்தர் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கணும், அதே மாதிரி புதிய நபர்கள் ஆட் ஆகிட்டே இருக்கணும். அப்போ பொருள் நல்லா இல்லாமல் இருந்ததுன்னா இந்த க்ரோத் கிடைச்சிருக்காது. அப்போ இயர் ஆன் இயர் 135% க்ரோத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் தான் வந்து நம்ம இணைய போகிறோம். அதை நல்லா யோசிச்சுக்கோங்க. பாருங்கள் கம்பெனியோட க்ரோத்து எப்படின்னா, வெறும் 2004 வெறும் 5 கோடி ரூபா பிஸ்னஸில் ஸ்டார்ட் பண்ணவங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 16 வருஷம் ஆயிடுச்சு. 2018 வந்து பார்த்திங்கன்னா 1850 கோடி ரூபாய்க்கு மேலே பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ பெரிய க்ரோத் பாருங்கள். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இது வரைக்கும் 1.25 கோடி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து இது வரைக்கும் இணைஞ்சிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆஃபீஸஸில் ஸ்டார்ட் பண்ணவங்க இன்றைக்கி 5000 ஆஃபீஸஸ் அக்ராஸ் த இந்தியா. எவ்ரி 20 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோட அவுட்லெட் இருக்குது. இது இல்லாமல் 400+ ப்ராடக்ட்ஸ் வந்து ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணி தன்னோட சர்டிஃபைடு மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டில் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வருஷம் 12 ப்ராடக்ட் வந்து புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கிற ஒரு மிகப்பெரிய கோல் வச்சுருக்கிறாங்க. ஸோ அதை வந்து நிதர்சனமாக இருக்கிறாங்க. ஸோ இது இல்லாமல் நீங்கள் வந்து இன்னும் கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, சர்டிஃபிகேஷன்ஸ் ISO ஸ்டாண்டர்டு, GMP சர்டிஃபைடு பிளான்ஸில் ஹிமாச்சல் பத்தியில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இந்த ப்ராடக்ட்ஸை. GMPனா குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ்ஸு. இது இல்லாமல் ஹலால் சர்டிஃபைட் ப்ராடக்ட்ஸ், எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஹலால் சர்டிஃபைடு. டாப் 100 கம்பெனிஸ் இந்த வேர்ல்டு, அதாவது முதல் இந்திய கம்பெனி, ஒரே ஒரு இந்திய நிறுவனம் 100 டைரக்ட் செல்லிங் கம்பெனி எடுத்திங்கன்னா அதில் வந்து டாப் 100 கம்பெனிஸில் வந்து இவங்க வந்து இடம்பெற்றிருக்கிறாங்க. இப்போ 32வது இடத்துல இருக்கிறாங்க இந்த வருஷம். ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். பெஸ்ட் நியூட்ராசூட்டிக்கல் கம்பெனி, அதாவது துணை உணவுப் பொருட்களை வந்து தயாரிக்கிறது பெஸ்ட் நியூட்ராசூட்டிக்கல் கம்பெனி இந்த இந்தியா அப்படிங்கிற ஒரு பெரிய அவார்டு வாங்கியிருக்கிறாங்க. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி நிறுவனர்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு. மிஸ்டர் பாலி சார் வந்து MD, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து டைரக்ட் செல்லிங்கில் கிட்டத்தட்ட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த கம்பெனியை நிறுவனார். இது இல்லாமல் மிஸ்டர் கன்வர் சிங், அவர் வந்து பார்த்தீங்கன்னா IT ஹெட்டாக இருக்கிறாரு. டைரக்டர் ஆப்ரேஷன்ஸாக வந்து மிஸ்டர் தீபக் சூத், யங் சாம்ப், அவர் வந்து பார்த்தீங்கன்னா. இது இல்லாமல் கம்பெனிக்கு நிறைய விஷன் இருக்குது, பெரிய மிஷன் இருக்குது. விஷன் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டு ஹெல்ப் த பீப்புள் லிவ் எ பெட்டர் லைஃப், இண்டிபெண்டன்ட் லைஃப் அப்படின்றாங்க. எக்கனாமிக்கல் இண்டிபெண்டன்ஸ் லைஃப். அது என்ன சார் எக்கனாமிக்கல் இண்டிபெண்டன்ஸ்? பணத்தை பற்றியே யோசிக்காத ஒரு குழுவை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விஷன் வச்சுருக்கிறாங்க. மிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2018 வந்து டைரக்ட் செல்லிங் கம்பெனியில் ஒரு பிராண்டு, அதாவது ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்கணும்னு அதை ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. அடுத்த மிஷன் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நெக்ஸ்ட் நான் பண்ணுறேன். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 400+ ப்ராடக்ட்ஸு. என்னென்ன ப்ராடக்ட்ஸ் சார் இங்கே வந்து கொடுக்குறாங்க, என்னென்ன வெஸ்டீஜில் வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 400+ ப்ராடக்ட்ஸ் வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணி ஓன் பிராண்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இது இல்லாமல் 5000+ ப்ராடக்ட்ஸ் வந்து டையப்பாக வந்து வச்சுருக்கிறாங்க. அது என்ன சார் டையப் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். வெல்னஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னா வெல்னஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன வெல்னஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னா, இது வரைக்கும் நோய் வந்தால் டாக்டர்கிட்ட போயிட்டு இருந்தோம். இப்போ நோய் வராமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நோய் இல்லை, இன்றைக்கி நோய் அதிகமாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும் அந்த நோயெல்லாம் குறைக்கிறதுக்கு? இல்லை நோய் வராமல் என்னை ஆரோக்கியமாக நான் பார்த்துக்க முடியுமா? எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு சுகர் இருந்துச்சு, எனக்கு சுகர் வரும், நான் என்னை சுகர் இல்லாமல் பார்த்துக்க முடியுமா அப்படின்னா இங்கே முடியும். அதுக்குள்ளே டீட்டெயில்ஸ் நீங்கள் வேறு வீடியோவில் பாருங்கள். இது இல்லாமல் பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸு, இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மென்ஸ் ரேஞ்சில் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து பேஸ்ட்டு டென்டல் கேரில் ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸு, வீடு துடைக்கிறது, பாத்திரம் வளர்க்குறது, இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் கேர், ஹெல்த் ஃபுட்டு, சமையல் எண்ணெய், டீ தூள், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க. இது இல்லாமல் பியூட்டி கேர் ப்ராடக்ட்ஸு, ஒரு மிஸ்ட்ராஃபுல்னு சொல்லிட்டு இந்தியன் பிராண்ட்லேயும் லிப்ஸ்டிக்கு, நெயில் பாலிஷ், இதெல்லாமே வித்தவுட் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் கொடுக்குறாங்க. இது இல்லாமல் வந்து ஸ்கின் ஃபார்முலான்னு இம்போர்ட்டட் பிராண்டு கொடுக்குறாங்க ப்ரீமியம் ரேஞ்சில். இது இல்லாமல் அக்ரிகல்ச்சர், விவசாயம், நம்ம நாடு வந்து விவசாய நாடு. அதனால் வந்து உரங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும், காய்க்கிற ஸ்டேஜ், கனிகிற ஸ்டேஜ், பூக்கிற ஸ்டேஜ்னு ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உரம் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்குறாங்க. டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் பாருங்கள். இது இல்லாமல் ஏர் பியூரிஃபையர், நம்ம காற்றை வந்து சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு ஏர் பியூரிஃபையர் கொடுத்துருக்காங்க. தண்ணி சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு வாட்டர் பியூரிஃபையர் கொடுக்குறாங்க. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மேக் டிரைவ்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், 2 வீலர் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், 4 வீலர் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் வந்து எக்ஸலண்ட்டான ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது சார். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இயர்லி வந்து பார்த்திங்கன்னா 12 ப்ராடக்ட்ஸ் மினிமம் வந்து நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கோல் வச்சுருக்கிறாங்க. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா 3000 rupees, இது எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3000 ரூபாய்க்கு நம்ம ஃபேமிலிக்கு வந்து யூஸ் ஆகும். இதை வச்சு நான் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது, இதில் எப்படி பணம் மிச்சம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பாருங்க. நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 3000 ரூபாய்க்கு வந்து இந்த இதுக்கு முன்னாடி நான் சொன்ன ப்ராடக்ட்ஸில் எல்லாத்துலேயுமே 3000 ரூபாய்க்கு கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும். இவங்க கம்பெனி என்ன சொல்கிறாங்க, நீ 2 பெனிஃபிட், ஒரு யூஸருக்கு, ஒரு கன்சியூமருக்கு. நான் வந்து சரிங்க சார், கடையை பற்றி நான் பொருள் வாங்குறேன், வெஸ்டேஜுக்கு மாற்றுறேன், எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. நீங்கள் 3000 ரூபாய்க்கு கன்சிஸ்டண்ட்டாக 4 மாதம் பயன்படுத்தினீங்கன்னா 5வது மாதம் 3000 பொருளை யூஸ் பண்ணிக்கலான்றாங்க. இது இல்லாமல் மந்த்லி பெனிஃபிட் என்னென்னா ஃப்ரீ ப்ராடக்ட்ஸு, மாதம் 10% கிடைக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் கமிஷனும் கிரெடிட் ஆகும். சரிங்களா, நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்லேயே. இது இல்லாமல் கன்சிஸ்டன்சி பெனிஃபிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 மாதம் 3000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது 5வது மாதம் 3000 பொருள் அப்படியே ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தாட்டி, 4 மாதத்துக்கு ஒரு தாட்டி உங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் மிச்சமாகுது. வருஷத்துக்கு ஒரு 15000 ரூபாய்க்கு மேலே மிச்சப்படுத்துறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்களை கூப்பிட்டு வந்து உங்களுக்கு வந்து கேளுங்க, அல்லது மேலே உள்ள நம்பர் கூப்பிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப் ப்ராடக்ட்ஸில் வந்து அரிசி பருப்பு முதற்கொண்டு நீங்கள் வாங்கிக்கலாம். அரிசி பருப்பு என்ன, உங்களுக்கு ஆச்சி பிராண்டு மசாலா, மில்கி மிஸ்ட் நெய், உதயம் பிராண்டு பேண்ட்டு, ஷர்ட்டு, மொபைல் ஃபோன்ஸு, டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். சூப்பர் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் ஆன்லைனில் நீங்கள் மொபைல் ஆப்பில் வீட்டில் இருந்தபடியே ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஆர்டர் பண்ணும்போது என்னென்னா இங்கேயும் மந்த்லி பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இது இல்லாமல் வந்து கன்சிஸ்டன்சி பெனிஃபிட் இருக்குது. இது என்னங்க சார் கன்சிஸ்டன்சி பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 ஆஃபர் இருக்குது. ஒன்று வந்து மாதம் 2000 ரூபாய்க்கு இந்த டெய்லி கிராசரிஸில் மாதம் 2000 ரூபாய்க்கு 3 மாதம் பயன்படுத்தினா 4வது மாதம் 1000 ரூபா பொருள் அப்படியே ஃப்ரீ. இதெல்லாம் மந்த்லி பொருளும் ஃப்ரீயாக இருக்குது, கமிஷனும் வரும். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மாதம் 3500 ரூபாய்க்கு நீங்கள் வந்து பொருளை கண்டினியூஸாக 6 மாதம் யூஸ் பண்ணிங்கன்னா 7வது மாதம் 3500 ரூபாய்க்கு பொருள் ஃப்ரீ. இது இல்லாமல் மாதம் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இது இல்லாமல் கமிஷனும் இருக்குது. ஸோ மேலே உள்ள நம்பர் கூப்பிடுங்க, அல்லது கீழே உங்களை கூப்பிட்டு இந்த வீடியோ யார் கொடுத்தாங்களோ அவங்கள கூப்பிடுங்க. சரிங்களா, இதை பற்றி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுங்கள். உங்களோட பணத்தை நிறைய மிச்சப்படுத்த முடியும். ஸோ அதுக்கடுத்து நான் இதை வச்சு எப்படிங்க சார் பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்றது நெக்ஸ்ட்டு பார்ப்போங்க. இப்போ எப்படி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. நான் ஒரு ஆவரேஜாக இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே நான் வந்து 3000 ரூபாய்க்கு அப்படிங்கிற மாதிரி யூசேஜ் வந்து நான் வந்து ஒரு கணக்காக எடுத்துக்கிறோம். இங்கே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா லெவல் பேஸில், டர்ன் ஓவர் பேஸஸில், இது வந்து ஒரு பிஸ்னஸ்ஸு. இப்போ பிஸ்னஸ்னால் வந்து டர்ன் ஓவர் பேஸஸில் தான் இன்கம் தருவாங்க. அப்போ கம்பெனிக்கு நம்ம டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கமிஷனும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ வந்து 18000 ரூபா வரைக்கும் டர்ன் ஓவர் கொடுத்தா 5%, 75000 ரூபா வரைக்கும் டர்ன் ஓவர் கொடுக்கும்போது 8%, 1.5 லட்ச ரூபா வரைக்கும் டர்ன் ஓவர் கொடுக்கும்போது 10%, எப்போ 1.5 லட்ச ரூபாயை தாண்டுதோ மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸ் போனஸ் 11%. இதுக்கு மேலே எப்படிங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் நான் சொல்கிறேன்.
இப்போ ஒரு உதாரணத்துக்கு 3000 ரூபா பொருளை கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கணக்குக்கு வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு பேஸ்ட்டு கூட வாங்கிக்கலாம், அல்லது ஒரு பொருள் கூட வாங்கிக்கலாம், எந்த கம்பல்சரியும் கிடையாது. பட் ஆனால் 3000 ரூபாய்க்கு பொருளை கம்பல்சரி நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டாலும் 10 பேருக்கு நான் முதல்ல யூஸ் பண்ணுறேன். நான் முதல்ல யூஸ் பண்ணதுக்கு அப்புறமேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நபர்களுக்கு என்னோட சுற்றி உள்ள ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அவங்களும் ஒரு 3000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுது, உங்களுக்கு ஒரு 18,000 பிஸ்னஸ் தாண்டினதுனால உங்களுக்கு வந்து கமிஷனாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8% கிடைக்கும். அடுத்தது நெக்ஸ்ட் மந்த்து இந்த 10 பேரில் ஒரு 3 பேர் மட்டும் ஆக்டிவேட் ஆகிறாங்கன்னு வச்சுக்கலாம், சரிங்களா? அப்போது ஒரு 30 பேர் வந்துடுறாங்க, அவங்க ஒரு 10 பேர் கொடுக்குறாங்க. நான் வந்து 3 பேர் தான் ஆக்டிவேட் ஆகிறாங்கன்னு சொல்கிறேன், அவங்க ஒரு 10 பேர் கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு 30 பேர், ப்ரீவியஸாக இருந்தது ஒரு 10 பேர், மொத்தம் ஒரு 40 பேர். அப்போ 40 பேர் 3000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக 1,20,000 ரூபா டோட்டலாக பார்க்கும்போது ஒரு 1,50,000 ரூபாய் தாண்டிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 11% எலிஜிபிள் ஆகிடுவீங்க. இங்கே வந்து 11% எலிஜிபிள் ஆனதுக்கு அப்புறமேலே உங்களை வந்து டைரக்டர்னு சொல்லுவாங்க, கம்பெனியோட ஒன் ஆஃப் த ஒர்க்கிங் பார்ட்னர். நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள், ஒரு பொருளை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க, கடையை மாற்றி யூஸ் பண்ணியிருக்கீங்க, பொருள் நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணதுனால 10 ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லியிருக்கிறீங்க. இது எக்ஸ்பெண்ட் ஆகி 2வது மாதமே உங்களை வந்து கம்பெனி வந்து உங்களோட ஒர்க்கிங் பார்ட்னராக உங்களை இணைச்சிக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கிங்க, இணைச்சிக்கிறாங்க. அப்போது ஒர்க்கிங் பார்ட்னர் ஆகிட்டா உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் ஷேர் கொடுக்கணுமா இல்லையா? அந்த பார்ட்னர்ஷிப் ஷேர் என்னன்னு கேட்டிங்கன்னா 4% கமிஷனுங்க. 4% கம்பெனியோட டர்ன் ஓவர்லேருந்து எடுத்து யாரெல்லாம் இந்த மாதிரி வந்து டைரக்டர் ஆகிருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துருவாங்க. அப்ராக்சிமேட்டாக நீங்கள் டைரக்டர் ஆனீங்க ஒரு 4000 பிவி, அதாவது இங்கே வந்து ஒரு அந்த 1.25 லட்ச ரூபா பிஸ்னஸில் நீங்கள் டைரக்டர் ஆனீங்கன்னா உங்களோட இன்கம் மினிமம் 20,000 இருபத்தஞ்சாயிரம் ரூபா இருக்கும். எவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு பாருங்கள். ஜஸ்ட்டு பொருளை மாற்றி கடையை மாற்றி பொருள் வாங்கினதுனால உங்களுக்கு 20,000 ரூபா கிடைக்குது. சார் இவ்வளோ தான் நான் இன்கம் இருக்குது. இதே மாதிரி டேரக்டர் நமக்கு கீழே ஒருத்தர் டேரக்டர் ஆக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அவர் இல்லாமல் ஒரு 60,000 ரூபா பிஸ்னஸை வந்து 55,000 ரூபா பிஸ்னஸை மெயின்டைன் பண்ணால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சில்வர் டேரக்டர்னு ஒரு குவாலிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறமேலே ஏற்கனவே உள்ள கமிஷன் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் கமிஷன் ஸ்டார்ட் ஆகிடும். அந்த கமிஷன் டேரக்டர் போனஸ்க்கு மட்டும்தான். இது வந்து நெக்ஸ்ட் கமிஷன் ஸ்டார்ட் ஆகிடும். கம்பெனியோட டர்ன் ஓவர்லேருந்து 14% எடுத்து வச்சு யாரெல்லாம் இந்த மாதிரி டேரக்டருக்கு சில்வர் டேரக்டருக்கு மேலே எலிஜிபிள் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் பிரித்து அக்கௌண்ட்டில் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் ஷேரிங், டேரக்டர் பார்ட்னர் ஷேரிங் தான். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஃபண்டு. அது என்னங்க சார் ட்ராவல் ஃபண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு 5% இதேமாதிரி கம்பெனி டர்ன் ஓவரில் உங்களுக்கு வந்து டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து டூர் போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து அக்குமுலேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது உங்களோட பணம் வேணுனாலும் எடுத்துக்கலாம், அல்லது டூர் போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்டர்நேஷ்னல் டூர் போகலாம், இந்தியன் டூர் போகலாம். இது வந்து 3 விதத்தில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒரு ஓவர் மணி, அதனால் வந்து நீங்கள் வந்து டூர் போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், உங்களோட பணத்தை எடுத்துக்கலாம், அல்லது நெக்ஸ்ட் டூருக்கும் வச்சுக்கலாம். எப்படி ஒரு வாய்ப்பு பாருங்கள், நெக்ஸ்ட் டூருக்கும் வச்சுக்கலாம், சரிங்களா? அது அப்படியே இருக்கட்டும், நான் அடுத்த டூருக்கு போய்க்கிறேன். நிறைய கம்பெனிஸில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வருஷம் அச்சீவ் பண்ணலையா, இப்போ ஒரு டார்கெட் கொடுத்து அதில் 3/4 அச்சீவ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வந்து அது அக்குமுலேஷன் ஆகாது. ஆனால் இங்கே அப்படி இல்லை, மாதம் உங்களுக்கு அக்குமுலேஷன் ஆகிடும். எல்லா பிவியும் எல்லா பணத்தையுமே இவ்வளோ தானா சார்? அடுத்து இருக்குது இதே மாதிரி 3 பேரை நீங்கள் வந்து குவாலிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடு வால்யூம் நீங்கள் வந்து அவங்க 3 பேரை இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பிவி, அதாவது 30,000 ரூபா பிஸ்னஸ் மட்டும் பண்ணணும். ஸோ ஒரு 30,000 ரூபா பிஸ்னஸ் பண்ணும்போது உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் டேரக்டர்னு சொல்லுவாங்க. அந்த 3 டீமு 3 குழு உருவாக்குனதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார் ஃபண்டு தராங்க. ஏற்கனவே உள்ள இன்கம்லாம் இல்லாமல் அது கூட சேர்த்து கார் ஃபண்டும் தர்றாங்க. இந்த கார் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 5% கம்பெனியோட டர்ன் ஓவரில் கால்குலேஷன். ரெக்கார்ட் இன் த இண்டஸ்ட்ரி என்னன்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் 4000 பேருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டினரி கார்ஸ், அதாவது 10 லட்ச ரூபாய்க்குள்ளே உள்ள கார்ஸ் வந்து 4000 பேருக்கு மேலே எடுத்துருக்குறாங்க இந்த கார் ஃபண்ட் யூஸ் பண்ணி. இது வரைக்கும் 300 பேருக்கு மேலே லக்ஸுரி கார்ஸ். அது என்னங்க சார் லக்ஸுரி கார்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 40 lakhs அண்ட் அபவ் உள்ள லக்ஸுரி கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250-300 பேருக்கு மேலே எடுத்துருக்குறாங்க. இது வந்து மிகப்பெரிய சக்ஸஸ். எந்த ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனிலையுமே இது நடந்ததே கிடையாது. அந்த காரை வாங்குறது பெருசு இல்லை, அந்த அளவுக்கு இன்கம் இருந்தால் தான் பண்ண முடியும். இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே நார்மல் பீப்புள். அப்போ அந்த காரை வாங்குற அளவுக்கு கட்ஸ் வருது அப்படின்னா தொடர்ந்து இன்கம் வந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். நல்லா யோசனை பண்ணிக்கோங்க.
இதே மாதிரி ஒரு 6 பேரை வந்து நம்ம டேரக்டர் ஆகிட்டோம்னா சைடு வழியுமே கிடையாது. 6 குழு உருவாக்கிட்டு நம்ம பாட்டுக்கு ஜாலியாக உட்காந்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் டேரக்டர்னு சொல்லுவாங்க. ஹவுஸ் ஃபண்டு கிடைக்கும், உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு ஒன்று பணமும் கிடைச்சிரும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 3% ஆன் தி கம்பெனி டர்ன் ஓவர் கால்குலேஷனு டு பில்ட் யுவர் ட்ரீம் ஹோம். அப்போ பாருங்கள், கடையை மாற்றி பொருள் வாங்கினதுனால நீங்கள் வந்து கம்பெனி ஷேர்லேருந்து டேரக்டர் போனஸ் வாங்கிக்கிறீங்க, ஃபாரின் ட்ரிப் போகிறதுக்கான பணம் வாங்கிக்கிறீங்க, கார் வாங்குறதுக்கான பணம் வாங்கிக்கிறீங்க, வீடு கட்டுறதுக்கான பணமும் வாங்கிக்கிறீங்க, என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ இன்னும் டீட்டெயில்டாக உங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மிகப்பெரிய பணம் இருக்குது. இன்னும் இவ்வளோ தானே சார், இன்னும் இருக்குது லீடர்ஷிப் பவர் போனஸ்ன்னு தராங்க. இதுதான் மிகப்பெரிய பணம். ஒரு குழு அவங்க டேரக்டர் ஆக்கிட்டு அவங்களுக்கு கீழே அந்த டீமை நம்ம 5625 PV மெயின்டைன் பண்ணோம்னா இங்கே வந்து லீடர்ஷிப் பவர் போனஸ்ன்னு ஒன்று கிடைக்குது. அதை பற்றி டீட்டெயில்டாக கேளுங்க. மிகப்பெரிய பணம் இது வந்து அல்ல குறையாத பணம். இந்த பணம் வந்து எனார்மஸான ஒரு பணம். ஸோ இந்த பணத்தை பற்றி நீங்கள் வந்து டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ வாய்ப்பாக இருக்குது. இப்போ நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தோன்னே நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள், அல்லது இந்த வீடியோ யார் உங்களுக்கு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுங்கள். எப்படி சார் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஆதார் கார்டை கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கடையை மாற்றி பொருள் வாங்க போகிறீங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்குள்ளார வந்து உங்களோட பணத்தை முதல்ல மிச்சப்படுத்துங்க. உங்களோட பணத்தை மிச்சப்படுத்தி இந்த பொருள் முதல்ல குவாலிட்டியாக இருக்குதா, இவங்க சொல்கிற மாதிரி இருக்குதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். யூ செக் த ப்ராடக்ட்ஸ். எல்லா ப்ராடக்ட்ஸுக்குமே 30 நாள் 30% கேரண்டி இருக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வேணான்னு திருப்பி கொடுத்தாலும் உங்கள் பில் அமௌண்ட்டுக்கு திரும்ப கிடச்சிரும். அதேமாதிரி பிஸ்னஸ்க்கும் கேரண்டி இருக்குது. 30 டேஸ்க்குள்ளே கேன் ரிசைன் த பிஸ்னஸ். அதனால் வந்து இங்கே ரிசைன் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் கிடைக்குது. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஆதார் கார்டை கொடுத்துட்டு ஜஸ்ட் ஸ்டார்ட் யூஸிங் த ப்ராடக்ட்ஸ். ஏன் சார் யூஸ் பண்ணணும்? ஏன்னா இந்த பொருள்கள் எல்லாமே மார்க்கெட்டில் இல்லாத பொருள். இந்த பொருளை நீங்கள் வந்து முதல்ல யூஸ் பண்ணி பார்த்து இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் வந்து இதை பற்றி பிஸ்னஸ் பண்ணவே முடியும். முதல்ல எனக்கு பிடிச்சிருக்குதா, என் ஃபேமிலிக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு வந்து இது யூஸ் ஆகுதா அப்படின்றத முதல்ல பாருங்கள். அது யூஸ் ஆனால் மட்டும் நெக்ஸ்ட்டு பேசலாம். அது யூஸ் ஆகலையா உங்களுக்கு கொடுத்தவர்கிட்ட ஜஸ்ட் சொல்லிடுங்க, சார் இந்த ப்ராடக்ட் எனக்கு பிடிக்கல, இதை பற்றி இந்த பேசாதீங்க, அவர் கூப்பிடவே மாட்டார். ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள். உங்களோட பணத்தை முதல்ல சேவ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். யாருக்கு ஷேர் பண்ணலாம்? யாரெல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுக்காண்டி செலக்ட் பண்ணாதீங்க பீப்புளை, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். இது வந்து ஒரு காட்ஸ் பிளான், பியூர்லி காட்ஸ் பிளான். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் கொடுத்து வைத்த நபர்கள் இணைந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள். இன்னும் ஒரே ஒரு ஃபைனல் டச் ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் எடுக்க போகிறீங்க. வெஸ்டீஜ் வந்து பார்த்தீங்கன்னா 25% வேலையை பார்த்துக்கும். என்ன பொருள் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, நல்ல பொருளை வந்து R&D சென்டர் வச்சு எந்தெந்த பொருள்லாம் மக்களுக்கு யூஸ் ஆகுன்றதை வந்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி கொடுக்குறாங்க. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு தேடி ஃப்ரீ டெலிவரியாகவும் ப்ராடக்ட்ஸை கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து அந்த ஸ்டோரில் உங்களுக்கு நியரஸ்ட்டில் வந்து ப்ராடக்ட் அவைலபிலிட்டி பண்ணி கொடுக்குறாங்க. ரொம்ப குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறாங்க. கம்பெனி வந்து அவங்களே மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க ஃப்ரீயாக. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃபங்க்ஷன்ஸ் அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே அவங்க பார்த்துக்கிறாங்க. அவங்களோட கணக்கு வளர்ப்பு, கமிஷன்ஸ், இது எல்லாமே அவங்க பார்த்துக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே எங்களோட வெற்றியாளர்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் வின்னர் சோல்டர்னு ஒரு குழு ஒன்று வச்சுருக்கிறோம். இந்த குழுவில் வந்து எப்படி இந்த பிஸ்னஸை பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது, ரொம்ப முக்கியமாக எப்படி பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாது ரெண்டுமே சொல்லி தான் சொன்னோம். நாங்கள் ஒரு 25% வேலையை பார்த்துக்கணும். இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸு, டீச்சிங்ஸ் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அப்ளைன், உங்களை யார் கூப்பிட்டு வந்தாங்களோ அவங்க ஒரு 25%. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25% ஒர்க்கை போட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய சக்ஸஸை நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். வெற்றி பெற வாழ்த்துக்கள். இந்த வீடியோ யார் உங்களுக்கு கொடுத்தாங்களோ அவங்க தான் சரியான நபர். உங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், டவுட்ஸை கிளியர் பண்ணுங்கள். இந்த பிஸ்னஸை மிகப்பெரிய வாய்ப்பாக எடுத்து நல்லா பண்ணுங்கள். இன்னும் தொடர்ந்து இந்த சேனலை வாட்ச் பண்ணுங்கள். We will see you on the top. Thank you.